இல்லை சார், இதே மாதிரி நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குல்ல சார்? இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இப்போ இன்றைக்கி டிவோர்ஸுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுது. இந்த லிவிங் டு கல்ச்சருங்கிறது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு சினிமா பிரபலியங்கள் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு பெரிய தெரியுது. சினிமாவை தாண்டி நிறையா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி லிவிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு அடுத்த தலைமுறையுடைய கல்ச்சர் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இது தமிழ்நாட்டில் ரொம்ப இந்த லிவிங் டுகெதர் கல்ச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. இப்போ தான் அதனுடைய பிரச்சனைகள் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரியாக இருந்ததுன்னா மியூச்சுவலாக இருப்பாங்க, மியூச்சுவலாக பிரிஞ்சு போயிடுவாங்க, பிரச்சனை வராது. ஆனால் இப்போ நம்மள மாதிரி இடத்துல வந்து ஒரு ஆள் பிரிஞ்சு போய் ஒரு ஆள் வந்து அதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து கண்டம் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகி பிரச்சனையாகும். லைஃபுடைய கேரியரை பெருசாக பாதிக்கும். இப்போ கேஸு, இப்போ போலீஸு வழக்கு அப்படின்னு போகிறப்ப அடுத்தடுத்து நம்மளை நோக்கி நகர முடியாத ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஆகும். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச இடத்துல இருக்கார். இந்த கேட்ரிங் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் தான். ரொம்ப ஷார்ட் டைமில் அவங்க அப்பா ஃபேமிலிலாம் ரொம்ப வருஷமாக அந்த தொழில் பார்த்துட்டு இருந்தாலும் இவர் கையில் எடுத்த பிறகு அந்த தொழிலை இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் ஹைடெக்காக மாற்றி வந்து இன்றைக்கி கொண்டு போய் வச்சுட்டார். அதெல்லாம் வந்து இன்றைக்கி வரக்கூடிய காலம் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். இது எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்து தான் இவருடைய அந்த டேமேஜ் ஆகிறத பொறுத்து இருக்குல்ல சார் இவரோட நேம். ஆமாம், இது அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, சாஃப்டாக ஹேண்டில் பண்ண போகிறாரா, இல்லை மியூச்சுவலாக 2 பேருக்குள்ளே பேசி முடிச்சுக்கிற போகிறாங்களா, அடுத்து வெளியில் வந்துருச்சு. இப்போ செய்தி வெளியில் வந்த பிறகு தான் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு இவர் தரப்புல வந்து இது வரைக்கும் எந்த விதமான விளக்கமோ இதை சொல்லலை. இனி இது மேலே சொல்லுவாரா இல்லை அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறது அடுத்து அவர் மூவை வச்சு தான் தெரியும்.